எங்கள் அப்பா வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறாரு. அப்பாவுக்கு வந்து 2 கால் உடஞ்சிருச்சு. அதனால் கொஞ்சம் நடுவில் வேலைக்கு போகாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவரால். அடுத்து வந்து இப்போ வந்து ஷெசாம் 2 படத்தில் வந்து இந்த சைனீஸ் பையனுக்கு பேசினேன். மச்சான், நிறைய டீம் மெம்பர்ஸ், நிறைய ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி நிறைய இருக்குது மச்சான். இப்போ நீ தானே சொல்லுவ நமக்கு டீம் ஒர்க் நிறைய தேவைன்னு. இப்போ டீம் ஒர்க்கை பற்றி பேசினாலே நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற மச்சான். நம்மளாம் சூப்பர் மேன்ஸ், இப்படி தான் இருக்கணும். அச்சச்சோ, இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டு வர போகிறானோ. என்னை வந்து பேச வைக்கிற ஐடியான்றது வீட்டில் இருந்துதான்னு தெரியல. ஆனால் வந்து நான் சும்மா அக்காங்க கூட போகும்போது ஒரு சில சீரியலில் நான் உட்காந்து பேசுவேன். எல்லாருக்கிட்டையும் கேட்பேன், நான் என்னையும் பேச வைங்க, நானும் பேசணும்னு. அப்படி பேச வச்சது தான் எனக்கு வந்து அவங்க கொடுத்த வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பு கொஞ்சம் வளர்ந்து நான் இப்படி வந்து நிற்கிறதுக்கு காரணம் அவங்க தான். லட்டு, எங்கே போகிற? இங்கே வா. தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க. எங்ககிட்டயே உங்கள் வேலையை காட்டுறீங்களா? லட்டு, வா, நம்ம யாருன்னு காட்டலாம். பெரியக்கா கூட டப்பிங்க்கு போவேன். அவங்க போகும்போது கூடவே போவேன். அப்படியே பார்த்து பேசணுன்ற ஆசை வந்தது. ஐயோ, சுப்ரீமோக்கு தெரிஞ்சால் நம்மளை திட்டிடுவாரே. இந்த ஆரியா வேற ஏன் இப்படி பண்ணுறா? இந்த அங்கிள் வேற நம்ம உயிரை வாங்குறாரு. சீக்கிரம் வா வா வா. ஐயோ அம்மா, நீங்கள் வேற ஏன் மம்மி இப்படி பண்ணுறீங்க? கான்ஜூரிங் 2ல் ஒரு பையனுக்கு பேசினேன். திக்கி பேசுவான். அம்மா அம்மா, எனக்கு பயமாக இருக்கு. அது 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 அம்மா, அங்கே என்னமோ இருக்கு, அங்கே பாருங்க. ஹாய், என்னோட பேர் ஹரிகிருஷ்ணன். நான் தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட். சின்ன வயசுலேருந்தே டப்பிங்கில் இருக்கேன். இப்போ நான் என்னென்ன கார்ட்டூன்ஸ் பேசியிருக்கேன்னா, லிட்டில் சிங்கம் பேசியிருக்கேன். அது தவிர அபிமன்யு, இந்த டிராகன் பால் ஜீகை, இந்த மாதிரி கொஞ்சம் கார்ட்டூன்ஸ் பேசியிருக்கேன். நான் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன்னா, எங்கள் அக்கா 2 பேரும் டப்பிங் ஆர்டிஸ்ட். பெரியக்கா கூட டப்பிங்க்கு போவேன். அவங்க போகும்போது கூடவே போவேன். அப்படியே பார்த்து பேசணுன்ற ஆசை வந்தது. அந்த ஆசையில் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப குழந்தையாக இருந்தேன் அந்த டைமில். ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டேஜ் தான் அது. எங்கள் அக்கா சீரியல் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து சீரியல் பேசும்போது அங்கே ஒரு குட்டி பையன் வந்து அம்மா கிட்டே சாப்பாடு வாங்குகிற சீன் வந்தது. அந்த சீனில் எனக்கு வந்து ஆசை வந்துருச்சு, நான் பேசணும். ஏன்னா அக்காங்க 2 பேரும் ஒரே ஃபீல்டு. ஸோ நம்மளும் ஒரே ஃபீல்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வீட்டுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். அந்த டைமில் அவங்களும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. சரி நீங்கள் பேசுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் சும்மா வந்து அந்த அம்மா கிட்டேருந்து இட்லி வாங்குகிறான் அந்த குழந்தைக்கு பேசினேன். அப்போ வந்து அதுக்கப்புறம் எனக்கு பெரிய வாய்ப்புன்னு கிடச்சதுன்னா, சன் டிவியில் ஒரு சீரியல் கிடச்சிது. அத்திப்பூக்கள்னு சொல்லிட்டு ஒரு சீரியலில் அந்த வந்து குட்டி பையனுக்கு பேசினேன். அவனை வச்சு தான் ஃபுல் கான்செப்ட் நடக்கும். ஸோ அந்த பையனுக்கு பேசினதுனால கொஞ்சம் ரீச் ஆச்சு எனக்கு. திருப்பியும் வந்து கல்யாண பரிசுன்ற சீரியலுக்கு வந்தேன். அண்ணன் தம்பி 2 பேர் ட்வின்ஸு, அவங்க 2 பேருக்கும் பேசினேன். அப்போ தான் லிட்டில் சிங்கம் சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் பேச ஆரம்பித்தேன். அது சும்மா நார்மலாக பேச ஆரம்பித்தோம். பார்த்தா அது கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகி கொஞ்சம் பசங்கள்லாம் நல்லா பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சுட்டி டிவியில் ஹாரி ஆஃப் த பக்கெட் ஃபுல் ஆஃப் டைனோசர்ஸ்ன்ற ஒரு கார்ட்டூன் பேசினேன். அதுவும் கொஞ்சம் நல்லா போச்சு. அப்புறம் டோரேமானில் நோபிட்டாக் பேசியிருக்கேன். அது வந்து ஒரே ஒரு சீசன் பேசினேன். சீசன் 16 பேசினேன் நான். இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அபிமன்யுன்னு ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கு. எலைட் சீரீஸ் பேசினேன் நெட்ஃப்ளிக்ஸ்து. இப்போ நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து என்ன கஷ்டப்பட்டேன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து வாயில் வந்து சில வார்த்தைகள் வராது, ஃப்ளோ வராது, இந்த இங்கிலீஷ் வராது. இந்த டைமில் அவங்கெல்லாம் வந்து ஏதோ பெரிய ஆளுங்கள்லாம் வந்து நம்மளை வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு சப்போர்ட்டிவாக இல்லாமல் ஒரு சில இடத்துல இது பண்ணுவாங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் பேசும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை வயசில் எனக்கு வராது வாயில் அந்த ஹிஸ்டாரிக்கல் வார்த்தையை. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்கும்போது கடுப்பாக இருக்கும், என்னடா இப்படி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் அந்த சிச்சுவேஷனும் அந்த மாதிரி இருந்ததுனால சரி டப்பிங் தான் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும், நம்ம ஸ்கூல் போயிட்டு வரும்போது டப்பிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இருந்தது. எங்கள் அப்பா வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறாரு. அப்பாவுக்கு வந்து 2 கால் உடஞ்சிருச்சு. அதனால் கொஞ்சம் நடுவில் வேலைக்கு போகாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவரால். ஸோ அந்த டைமில் நாங்கள் 3 பேர் தான் போய் இது பண்ணது. அப்படி இப்படின்னு நாங்கள் வந்து வீடு வந்து ஓஎம்ஆர் சைடில் இருந்தோம். எனக்கு ஸ்கூல் பார்த்திங்கன்னா மந்தவெளி சைடில் எனக்கு ஸ்கூலு, அதாவது 6th 7th படிக்கும்போது மந்தவெளியில் ஸ்கூல் இருந்தபோது நான் வந்து மார்னிங் வந்து 4 o'clock எழுந்துப்போம். 4 o'clock எழுந்து குளித்து கிளம்பி 5:40க்கு வந்து பஸ் ஏறுவோம். 5:40க்கு பஸ் ஏறினா தான் நாங்கள் 7:40 இல்லை 8க்கு அங்கே போய் ரீச் ஆக முடியும் ஸ்கூலுக்கு. இப்போ நான் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்லேருந்து ரிட்டன் வந்து வர்றது பார்த்திங்கன்னா 6 7 5 ஆகிடும்.
இப்போ நான் ரிட்டன் வந்த உடனே இறங்கி வீட்டுக்கு ஓடி போய் டக்கு 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 டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அந்த வந்த பஸ்லேயே திருப்பி ஏறி போனால் தான் எனக்கு வந்து அன்றைக்கி ஒரு டப்பிங்காக என்னால் போக முடியும். அந்த ஒரு டப்பிங் போனால் தான் எனக்கு ஓரளவுக்காவது இது இருக்கும். அப்படி போயிட்டு நைட்டு 10-11க்கு தான் வீட்டுக்கு வருவோம். எல்லாருமே அப்படி தான் வருவோம். அப்போ பார்த்திங்கன்னா வீட்டு ரெண்டே ரூ. 2000 தான். ஆனால் அந்த ரூ. 2000 எங்களால் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சிச்சுவேஷன் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பாவுக்கும் வேலை இருக்காது, அம்மா வீட்டிலேயே தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இப்படின்னு இது பண்ணி அதுக்கப்புறம் சரி வடபழனி சைடு வந்தோம் வீடு. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போச்சு, நல்லா ஒர்க்லாம் போச்சு. சுட்டிக்கு ஸ்மோவ் பண்ண அது இதுன்னு கொஞ்சம் நிறையா ஒர்க் போச்சு. என் ஏஜுக்கு அந்த டைமில் பசங்களும் வேறு யாரும் இல்லைன்றதுனால என்னோடய இதுக்கு கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் அதிகமாச்சு. அந்த ஒர்க்னால் நான் அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தது பார்த்திங்கன்னா நான் என்னோடய பேரண்ட்ஸ் தான். ஏன்னா வந்து அவங்க அனுப்ப முடியாதுன்னு இருந்தால் விட்டுருக்கலாம், நான் பாட்டுன்னு வீட்டில் நிம்மதியாக உட்காந்துட்ருப்பேன். ஆனால் அவங்க அனுப்புனதுனால ஓரளவுக்கு இந்த வாழ்க்கைனா என்ன, இப்படி கஷ்டப்படணும், இந்த காசுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படணுன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுனால தான் அந்த காசோட அருமை எனக்கு புரிஞ்சுது. அந்த அருமை புரிஞ்சதுனால தான் நான் இப்போ ஓரளவுக்கு நிம்மதியாக ஒழுங்காவது இருக்கேன். அதனால் பேரண்ட்ஸ் தான் ஃபுல் சப்போர்ட் எனக்கு. அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக எனக்கு சான்ஸ் கொடுத்தவங்களுக்கும் நான் இது சொல்லணும். ஆனால் வந்து சான்ஸ் எங்கே வேணாலும் கிடைக்கும். நமக்கு தேடிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு இடம் கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் நமக்கு பேரண்ட்ஸ் தான். அவங்க சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம நின்று இருக்க முடியாது. எனக்கு வந்து இந்த இடத்துல இவங்க வந்து எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னா, எனக்கு வந்து கூட ஒர்க் பண்ணுறவங்க, என் கூட நல்லா பேசுகிறவங்க எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசுவேன். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் சொன்னது என்னென்னா, நம்ம எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசணும், யாருக்கிட்டேயும் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. ஏன்னா கூட இருக்கவங்க தான் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. என்னை விட பெரிய வயசு பசங்கக்கிட்ட தான் நான் பேசி இது பண்ணதுனால தான் என்னோடய மைண்ட் செட் கொஞ்சம் கிளியராக இருக்குது. இதெல்லாம் போயிட்டுருக்க டைமில் தான் ஈடிவின்ற ஒரு சேனல் லான்ச் ஆச்சு. அந்த சேனல்லேருந்து கொஞ்சம் எனக்கு ஒர்க்கு நிறையா வர ஆரம்பிச்சிது. ஸ்மோவ் பண்ண அந்த டிவிக்கும், ஸ்மோவ் பண்ண ஜிஞ்சு கேட்ஸ்னு ஒரு சீரீஸ் பண்ணேன், அது கொஞ்சம் நல்லா போச்சு. சிஸ்டர்ஸ்னு ஒன்று பண்ணேன். இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய கார்ட்டூன் அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் பண்ணேன், அந்த ஈடிவிக்கு பண்ணேன். அது தவிர நமக்கு ஆத்தர்ன்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் பண்ணேன் அந்த ஈடிவிக்கே. எனக்கு வந்து இவங்களெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். என் கூட இருந்தவங்க எல்லாமே வந்து அந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸும் சரி, அவங்க வந்து அந்த மாதிரி ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுத்ததே அவங்க தான். என்ன ஒர்க்குனாலுமே வந்து ஓனர்ஸ் வந்து வேணான்னாலுமே சவுண்ட் இன்ஜினியர்ஸ் விட மாட்டாங்க, கூப்பிடணும், அந்த பையன் இருந்தால் கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசி நல்லா பண்ணுவோம். ஆனால் வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு முக்கியமான விஷயம்னா, ஓரளவுக்கு யாரையும் நம்பாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்து வாழ்ந்தீங்கன்னா நல்லா வாழ்க்கையில் வருவீங்க. என் வாழ்க்கையில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற ஆளுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி யாரும் இல்லை. ஏன்னா வந்து அந்தளவுக்கு நான் பாசம் யார் மேலேயும் வைக்கலை. ஏன்னா பாசம் வச்சா கண்டிப்பாக அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் யாரையும் நான் மிஸ் பண்ணல. என்னை வந்து பேச வைக்கிற ஐடியான்றது வீட்டில் இருந்துதான்னு தெரியல. ஆனால் வந்து நான் சும்மா அக்காங்க கூட போகும்போது ஒரு சில சீரியலில் நான் உட்காந்து பேசுவேன். எல்லாருக்கிட்டையும் கேட்பேன், நான் என்னையும் பேச வைங்க, நானும் பேசணும்னு. அப்படி பேச வச்சது தான் எனக்கு வந்து அவங்க கொடுத்த வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பு கொஞ்சம் வளர்ந்து நான் இப்படி வந்து நிற்கிறதுக்கு காரணம் அவங்க தான். ஆனால் அவங்களோட அந்த பர்சனோட நேமும் அவங்க ஃபேஸ் கட்டும் நான் மறந்துட்டேன். ஏன்னா ரொம்ப நான் கிட்டாக இருந்தேன் அந்த டைமில். ஆனால் நிறைய பேர் எனக்கு அந்த டைமில் வார்த்தையே வாயில் வராத டைம்லலாம் எனக்கு நிறைய பேர் ஒர்க் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய தேங்க்ஸை நான் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல.